வீட்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 1.5 கப் மைதா, கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சிருந்த பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பத்தலனா கொஞ்சோண்டு பாலையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். அப்புறம் இது மேலேயே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆயிலோட சேர்த்து மாவை நல்லா உருட்டி வச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ்ல பேன் வச்சு அதுல ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போன்லெஸ் சிக்கன் ஒரு 100 கிராம் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்படியே அது உள்ள போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதுல கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு வெங்காயம் 5 பல்லு பூண்டை உள்ள போட்டு நல்லா பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு 2 ஸ்பூன் மயோனஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை உள்ள போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மூடி வச்சிருந்த இந்த மாவு நல்லா உப்பி பெருசா வந்திருக்கும். அதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 4 பீஸா குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு வச்சுக்கலாம். அப்படியே இதுல இருந்து ஒரு உருண்டையை தூக்கி சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா ரவுண்டா தேய்ச்சி அதை இப்போ நான் மடிக்கிற மாதிரியே ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சு அதுக்கு மேல உருட்டு கட்டையை வச்சு நல்லா உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க.